திருச்சிற்றம்பலம். ஐந்து பூதங்களின் அடையாளங்களும் அதிதெய்வங்களும் இவை எனக் கூறி அவை நிவிருத்தி முதலிய பஞ்ச கலைகட்கும் உள எனக் கூறுகின்றது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். குறிகள் வச்சிரத்தினொடு கோகணதம் சுவத்தி அருப்புள்ளி அமுதவிந்து அதிதெய்வம் அயன் மாலாதி செறிபுகழ் ஈசனோடு சதாசிவம் பூத தெய்வம் நெறிதரு கலை ஐந்திற்கும் நிகழ்த்துவர் இந்த நீர்மை என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். பூதம் வச்சிரத்தினொடு அயன் கோகணதம் மால் சுவத்தி ஆதி அருப்புள்ளி செறிபுகழ் ஈசன் அமுதவிந்து சதாசிவம் குறிகள் அதிதெய்வம் நெறிதரு கலை ஐந்துக்கும் இந்த நீர்மை நிகழ்த்துவர் என்று இதனை கொண்டு கூட்ட வேண்டும். இதற்குரிய பொழிப்புரை: முற்கூறிய ஐந்து பூதங்களுள் பிருத்திவியானது வஜ்ராயுதத்தை அடையாளமாகவும் பிரம்மாவை அதிதேவதையாகவும் உடைத்ததாய் இருக்கும். அப்புவானது தாமரையை அடையாளமாகவும் விஷ்ணுவை அதிதேவதையாகவும் உடைத்ததாய் இருக்கும். அக்னியானது இருதலை மேழியை அடையாளமாகவும் ருத்ரனை அதிதேவதையாகவும் உடைத்தாய் இருக்கும். வாயுவானது அருப்புள்ளியை அடையாளமாகவும் மிக்க புகழினை உடைய மகேஸ்வரனை அதிதேவதையாகவும் உடைத்தாய் இருக்கும். ஆகாசமானது அமிர்த பிந்துவாகிய வட்டத்தை அடையாளமாகவும் சதாசிவனை அதிதேவதையாகவும் உடைத்தாய் இருக்கும். மந்திரம் முதலிய அத்துவாக்களை அடக்கி நிற்பதாகிய நிவிருத்தி முதலிய ஐந்து கலைகட்கும் இவ்வடையாளங்களும் அதிதெய்வங்களும் உளவாம் என்று பெரியோர் கூறுவர். சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளிச் செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலிலிருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ. முத்தையா பிள்ளை எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.